இனிய சகாக்களே, இதனோட 3வது ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட். இன்றைக்கி நம்ம பார்க்குறது சுசுகி சாமுராய். அதில் அன்பாக்சிங் வீடியோஸில் இருக்கும். இன்றைக்கி பார்ட் 2 லாக் கிட் அசம்பிளி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபுல் என்டையர் கிட்டு. இதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் மிண்டா. இது வந்து ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுற வெல் நோன் பிராண்ட் இது. ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அப்புறம் உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா, இக்னிஷன் சுவிட்ச், ஒன்று ஆன் ஆஃப் சுவிட்சு, அப்புறம் ஃபியூல் டேங்கோட கேப்பு, ஸ்டீரிங் லாக் அதாவது சைட் லாக் சிஸ்டம் ஒன்று, அப்புறம் டூல் பாக்ஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பேனல் நம்ம பார்ட் 1ல் அன்பாக்சிங் பண்ணோம்ல அதோட லாக்ஸ் 2 இருக்கும். அப்புறம் கீ 2 நம்பர் 1+1ம்பாங்க. இந்த பார்ட் பார்த்திங்கன்னா சாமுராய் அப்புறம் ஷோகன் ரெண்டுத்துக்குமே காமன். அப்புறம் இது ஒரு டெல்லி பேஸ்ட் கம்பெனி. அப்புறம் இதோட ப்ரைஸிங் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து 930 rupees. இது ஜான்வரி 2024 வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து டீலர் டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்து மாறலாம், கம்மியாட்டும் இருக்கும் ஒரு சில இடத்துல. அப்புறம் இதுதான் உள்ள பார்ட்ஸ். இது வந்து சைட் பேனல் நம்ம பார்ட் 1ல் அன்பாக்சிங் பண்ணோம்ல அதோடது லாக் இது. அப்புறம் கீ பார்த்திங்கன்னா 2 வரும். இதே போல் இன்னொரு லாக்கும் இருக்கும், ஏன்னா 2 பேனல்ஸ் வருதுல்ல. அப்புறம் இது வந்து சைட் லாக் சிஸ்டம். இது வந்து நம்ம மேக்ஸ் 100 ஒன்று ஃபஸ்ட்டு ரிஸ்டரேஷன் பண்ணோம்ல அதுக்கும் இதுக்கும் காமன் தான் இந்த பார்ட்டு. அதுக்கப்புறம் தேர்டு பார்த்திங்கன்னா, இது ஆல்ரெடி நம்ம சைட் பேனலோடது. தேர்டு வந்து இக்னிஷனோட மெயின் சுவிட்சு. இதுவுமே மேக்ஸ் 100 காமன். ஆக்சுவலாக மேக்ஸ் 100 பார்த்தோன்னா 2 மாடல்ஸ் வரும். அதில் 2003க்கு அப்புறம் கொஞ்சம் வண்டி லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து சைட் லாக் வந்து நம்ம தனியாக போகணுன்னு அவசியம் இல்லை, சென்டர்லேயே வச்சு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஹெட்லைட்டோட சுவிட்சுமே சேர்ந்துருக்கும். இதை இது ட்விஸ்ட் பண்ணால் தான் ஹெட்லைட் எரியிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது வந்து டேங்க். இது வந்து சுசுகி மேக்ஸ் 100க்கு காமன் இல்லை, ஏன்னா அது வந்து டேங்க் டிசைனுமே மாறும். அப்புறம் அது வந்து டேங்க் கேப்பை நீங்கள் கையில் எடுத்துடலாம். இதில் வந்து 2மே ஸ்க்ரூ போட்டு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது இதில் எப்படி ஃப்ளிப் ஆகி தான் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு சேம் தான்.